சாம்ராஜ்யருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக வேண்டுவோம். மரிய ரோசம்மாள் மேரி அல்போன்சா இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்கள் இளைப்பாறுதலுக்காக சொல்லிப்போம். இக்னேசிஸ் நேவிஸ் ஆன்ம இளைப்பாறுதலுக்காக வேண்டிக் கொள்வோம். தாமஸ் சதானந்தம் அவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காக வேண்டுவோம். ஞானமுத்து ராஜா ஜேசுதாஸ் இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக சொல்லிப்போம். சேவியர் வின்ஸ்டன் அவர்கள் ஆன்மனத்தில் இளைப்பாற்றி அடைய வேண்டிக் கொள்வோம். ஜோசப் டாக்டர் ராஜன் அவர்கள் குடும்பத்துக்கு இருந்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல உடல்நல நலத்தோடு வாழவும் குடும்பத் தலைவர் மற்றும் குடும்பத் தலைவர்கள் உடல்நலம் அடைய வேண்டிக் கொள்வோம். அமல் பி ராயன், பபியோலா, எதுசாமி, ஜாஸ்மின், ராபர்ட் ஜெரி இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்கள் இளைப்பாறுதலுக்காகவும் உத்தரிக்க தளத்தில் ஆன்மாக்கள் இளைப்பாறுதலுக்காகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதரிகளே சகோதரர்களே, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான கல்வாரி பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வாசிக்கப் போகிற நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு இந்த சமூகத்திற்கு உணர்த்தி சொல்ல விரும்புகிற செய்தி, உள்ளதிலிருந்து கொடுப்பதல்ல கொடை, உள்ளது அனைத்தையும் உள்ளத்திலிருந்து கொடுப்பதுதான் அருமையான கொடை என்று சொல்லி 2 செப்பு காசுகளை காணிக்கையாக செலுத்திய அந்த கைம்பெண்ணினுடைய காணிக்கையை ஆண்டவர் இயேசு இந்த சமூகத்திற்கு எப்படிப்பட்ட மனநிலையோடு நீங்கள் காணிக்கை செலுத்த வேண்டும் என்பதாக எடுத்து சொல்லுகிறது இன்றைக்கு நற்செய்தி வாசகம். யூத சமூகத்திலே கைம்பெண்கள் கணவனை இழந்தவர்கள் மட்டுமல்ல, பல்வேறு விதமான இன்னல்களுக்கு, இடையூறுகளுக்கு, துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கென வைத்திருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும், நிலபுலன்களையும், வீடுகளையும் பறித்து கொள்ளப்பட்ட ஒரு சூழல். கடவுளை மட்டுமே நம்பி வாழ்ந்த ஒரு நிலை. இந்த நிலை கொண்ட கைம்பெண்கள் யூத சமூகத்தில் ஏராளமாக இருந்தார்கள். அதில் ஒரு கைம்பெண் இன்றைக்கு ஆலயத்திற்கு வந்து தன்னிடமிருந்த, தன்னுடைய வாழ்வுக்கென வைத்திருந்த அனைத்தையும் ஆண்டவர் இயேசுடைய கண்களுக்கு முன்பாக காணிக்கையாக செலுத்தினார். எருசலேம் ஆலயத்தில் ஏறக்குறைய 13 காணிக்கை பெட்டிகள் இருக்கிறது. இந்த காணிக்கை பெட்டிகளில் பெரும்பாலும் பணக்காரர்கள் வந்து காணிக்கை செலுத்துவது இயல்பான ஒன்றாக இருக்கும். இந்த பணக்காரர்கள் ஒருவருக்கொருவர் தாங்கள் செலுத்திய காணிக்கை வெளியே தெரிய வேண்டும், யார் அதிகமாக காணிக்கை செலுத்தி இருக்கிறார்கள் என்று பெருமை பாராட்டிக் கொள்வதற்காகவே அவர்கள் காணிக்கை செலுத்தினார்கள். அன்றைக்கு இயேசு ஆலயத்தில் இருந்த அந்த சூழ்நிலையிலும் கூட இதுவே நடந்தது. ஆனால் இயேசுடைய பார்வை இந்த கைம்பெண் செலுத்திய காணிக்கையின் மீது ஆழமாக பதிந்தது. காரணம், மற்றவர்கள் எல்லாரும் தங்களிடம் இருந்ததிலிருந்து அவர்கள் காணிக்கை செலுத்தினார்கள், தங்களுடைய பெயர் விளங்க வேண்டும் என்று சொல்லி காணிக்கை செலுத்தினார்கள். ஆனால் இந்த பெண்மணியோ தன்னுடைய வாழ்வுக்கென்று இருந்த அந்த 2 செப்பு காசுகளையும் ஆண்டவருடைய காணிக்கையாக அவர் செலுத்தினார். காரணம், கடவுள் கொடுத்தார், கடவுளுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்கிற மனநிலை. என்னிடம் இருப்பதெல்லாம் கடவுள் கொடுத்து, எனவே கடவுளுக்கு என்னிடம் இருப்பதை நான் கொடுப்பேன் என்கிற அந்த மனநிலை கொண்ட பெண்மணியாக அந்த கைம்பெண் இன்றைக்கு தன்னுடைய வாழ்வை கடவுளுக்கு முன்பாக வெளிப்படுத்தினார்.
இதையே ஆண்டவர் இயேசு அவரே நல்ல காணிக்கை செலுத்தியதாக, முழுமையான காணிக்கை செலுத்தியதாக, இறைவனுக்கு விருப்பமான காணிக்கை செலுத்தியதாக ஆண்டவர் இயேசு பெருமை பாராட்டுகிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் இந்த கைம்பெண்ணினுடைய மனநிலையை நாம் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோம். நாம் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும், நம்மில் இருப்பதும் ஆண்டவர் கொடுத்தது, ஆண்டவருடைய அருள் என்பதை மனதில் கொள்ளுகிறவர்கள் கடவுளுக்கு தன்னையே முழுவதுமாக, எந்த விதமான இடர்பாடுகள் வந்தாலும், எந்த விதமான துன்பங்கள் வந்தாலும் அதற்கு மத்தியிலும் ஆண்டவர் விரும்புகிற காணிக்கையாக தம்மையே அவர்கள் முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய அழைப்பாக அமைந்திருக்கிறது. அதைத்தான் இந்த கைம்பெண் இன்றைக்கு தன்னுடைய வாழ்வில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே ஆண்டவர் இயேசு பெருமை பாராட்டுகிறார். இந்த பெருமைக்குரியவர்களாக நம்முடைய வாழ்வையும் நாம் அமைத்துக் கொள்ள இந்த திருப்பலியிலே நாம் கொண்டாடுவோம். இந்த நாளிலே தாய் திருவை 1000 மறைசாட்சியுமான புனித போனிபஸினுடைய விழாவை மனமகிழ்ந்து கொண்டாடுகிறது. இந்த 1000க்காக, இந்த புனிதத்தன்மை பெற்ற இந்த கடவுளின் மனிதனுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இவர் வழியாக கடவுள் செய்திருக்கக்கூடிய ஏராளமான நன்மைத்தனங்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். இந்த 1000 வழியாக இந்த கைம்பெண்ணின் மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியிலே நாம் நம்பிக்கையோடு வேண்டிக் கொள்வோம். தகுதியான உள்ளத்தோடு இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மறைசாட்சியான புனித போனிபஸ் தம் நாவினால் போதித்ததை ரத்தம் சிந்தி உண்மையென எண்பிக்கச் செய்தீரே. அவர் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் அதே நம்பிக்கை உறுதியாய் நின்று அதை செயலில் வெளிப்படுத்த அருள் தருவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தோபித்து நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 5, 15 மற்றும் 20 முடிய. அந்நாட்களில் திருமண விழா முடிந்ததும் தோபித்து தன் மகன் தோபியாவை அழைத்து, மகனே, உன்னுடன் பயணம் செய்த இளைஞர்களுக்கு இப்பொழுது சம்பளம் கொடுத்துவிடு, உரிய தொகையை விட மிகுதியாகவே கொடுத்துவிடு என்றார். பின்னர் ரபேலை அழைத்து, நீர் கொண்டு வந்த அனைத்திலும் பாதியை சம்பளமாக எடுத்துக்கொண்டு நலமே சென்று வருக என்று கூறினார். அப்பொழுது ரபேல் அவர்கள் இருவரையும் தனியாக அழைத்து பின்வருமாறு கூறினார். கடவுளை புகழுங்கள், அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எல்லா உயிரினங்கள் முன்னும் அறிக்கையிடுங்கள். அவரது பெயரை புகழ்ந்து பாடுங்கள்,
மனிதர் அனைவர் முன்னும் கடவுளின் செயலை போற்றி புகழ்ந்து அறிக்கையிட தயங்காதீர்கள். மன்னரின் இரகசியத்தை காப்பது சிறந்தது. கடவுளின் செயலை எடுத்துரைப்பதும் அறிக்கையிடுவதும் அதனினும் சிறந்தது. நல்லதை செய்யுங்கள், தீமை உங்களை அணுகாது. அநீதியாக சேர்த்த செல்வத்தை விட உண்மையான மன்றாட்டு சிறந்தது. ஆனால் நீதியுடன் இணைந்த தர்மம் அதைவிட சிறந்தது. அநீதியாக சேர்த்த செல்வத்தை விட நீதியாக சேர்த்த சிறிதளவு செல்வம் சிறந்தது. தர்மம் சாவினின்று காப்பாற்றும், எல்லா பாவத்தினின்றும் தூய்மையாக்கும். தர்மம் செய்வோரின் வாழ்வை அது நிறைவுள்ளதாக்கும். பாவமும் அநீதியும் புரிவோர் தங்களுக்கு தாங்களே கொடிய எதிரிகள். முழு உண்மையையும் உங்களுக்கு எடுத்துரைப்பேன், எதையும் உங்களிடமிருந்து மறைக்க மாட்டேன். மன்னரின் இரகசியத்தை காப்பது சிறந்தது, கடவுளின் செயலை எடுத்துரைப்பது அதனினும் சிறந்தது என்று முன்பே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீரும் சாராவும் மன்றாடிய போது நான் தான் உங்கள் வேண்டுதலை எடுத்து சென்று கடவுளின் மாட்சிமிகு திருமுன் ஒப்படைத்தேன். இறந்தோரை நீர் புதைத்து வந்தபோதும் நான் அவ்வாறே செய்தேன். நீர் உணவு அருந்துவதை விட்டுவிட்டு எழுந்து வெளியே சென்று இறந்தோரை அடக்கம் செய்ய தயங்காத போது நானே உம்மை சோதிக்க அனுப்பப்பட்டேன். அதேபோல் உமக்கும் உம் மருமகள் சாராவுக்கும் நலம் அருள கடவுள் என்னை அனுப்பினார். நான் ரபேல், கடவுளுடைய மாட்சிமிகு திருமுன் பணிபுரியும் 7 வானதூதர்களுள் ஒருவர். அப்பொழுது உலகில் இருக்கும்போதே ஆண்டவரை போற்றுங்கள், கடவுளது புகழை அறிக்கையிடுங்கள். இதோ நான் என்னை அனுப்பியவரிடமே திரும்புகிறேன். உங்களுக்கு நிகழ்ந்த இவற்றை எல்லாம் எழுதி வையுங்கள் என்றார். பின்னர் விண்ணகம் நோக்கி சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என்றும் வாழும் கடவுள் போற்றி. என்று வாழும் கடவுள் போற்றி. என்று வாழும் கடவுள் போற்றி. என்று வாழும் கடவுள் போற்றி. ஏனெனில் அவருடைய ஆட்சி எக்காலத்துக்கும் நிலைக்கும். அவர் தண்டிக்கிறார், இரக்கமும் காட்டுகிறார், பாதாளத்தின் ஆழத்திற்கே தள்ளுகிறார். அவரது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது எதுவுமில்லை. போற்றி. நீங்கள் உங்கள் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அவர் பால் திரும்பி அவர் திருமுன் உண்மையுடன் போழுதினார். அவர் உங்கள் பால் திரும்புவார், தமது முகத்தை உங்களிடமிருந்து என்றுமே திருப்பிக் கொள்ளார். என்று வாழும் கடவுள் போற்றி. உங்களுக்கு அவர் செய்துள்ளவற்றை இப்பொழுது எண்ணிப் பாருங்கள். நீதியின் ஆண்டவரை போற்றுங்கள். வாயார அவரை அறிக்கையிடுங்கள். என்று உள்ள மன்னரை ஏத்தி போற்றுங்கள். என்று வாழும் கடவுள் போற்றி. என்று வாழும் கடவுள் போற்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 38 முதல் 44 முடிய. அக்காலத்தில் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாய் இருங்கள். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்ணின் வீடுகளை பிடுங்கிக் கொள்ளுகிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கிக் கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஓர் ஏழை கைம்பெண் ஒரு பொதிராந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடமிருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமது ஆசியாரி காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித போரிபஸ் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயினால் பற்றி எரிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீ மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே.
நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடு நாங்கள் சேர்ந்து முடிவின்றி அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அருந்திய கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வாழ்விதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுவோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேது ஆண்டனி சாமி ஆண்டரை, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தல். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இந்த நாளில் நாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லாரையும், எங்கள் குடும்பங்களிலே இறந்து போற ஒவ்வொருவரையும், இது சமூகத்தில் இறந்து யாராலும் நினைவுறப்படாத ஒவ்வொரு ஆன்மாவையும், உத்தரிக்க நிலையிலே இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களையும் ஆண்டவரை நீர் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியாவுடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், எம் பாதுகாவலர் புனித சவேரியார், இன்று நாங்கள் நினைவு கூறுகிற 1000 மறைசாட்சியமான புனித போனிபஸ் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாய் ஒன்றித்து எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் இன்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருவுடலை காத்து நிலை வாழ்வழிப்பதாக. I
ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறைசாட்சியான புனித போனிபஸ் எந்த மனவலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையும் பாடுகளின் வெற்றியும் தந்ததோ அதே மனவலிமையை நாங்களும் அடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.